அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளி வாயிலாக தமிழ்நாட்டில் சிறப்பு பயிற்றுனர்கள் பணி நிரந்தரப்படுத்தப்படவில்லை ஏன் என்பது குறித்து தான் இந்த காணொளி. நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக இது குறித்து நீங்கள் பகுத்தாய்ந்து உங்கள் கருத்துக்களை தமிழக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1,33,000 குழந்தைகள் RPW ஆக்ட் படி 21 டிசபிலிட்டி அடிப்படையில் படிச்சுக்கிட்டு வர்றாங்க. 6 முதல் 18 வயது மாணவர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாடு முழுவதும் படித்துக் கொண்டு வருகின்றார்கள். உச்சநீதிமன்ற ஆணையின் அடிப்படையிலே ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் சிறப்பு பயிற்றுனர்கள் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு பணி நிரந்தரப்படுத்தி வருகின்றது. ஆனால் கல்வியிலே தலை சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டில் இது தடுக்கப்பட்டு வருகிறது. அதுதான் உண்மை, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தில் பணி செய்கிற 724 சிறப்பு பயிற்றுனர்கள் இந்த மாதிரி 1,33,000 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு ஆசிரியர்கள் நாங்கள் தான் முதல் தலைமுறை பணியாளர்கள். கடந்த 25 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இந்த கல்வியே யாரும் படிக்கலை. நாங்கள் தான் அவங்களுக்காக படித்து வந்திருக்கிறோம். நாங்கள் தான் அவங்கள இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற மாற்றுத்திறன் மாணவர்களின் உயர்வுக்கு மிக முக்கிய படிக்கட்டுகளாக வேர் தூவிகளாக இருந்திருக்கிறோம். நகரங்களில் செயல்படுகிற மிகப்பெரிய சிறப்பு பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அவர்களுக்கு கல்வியை மிகச் சிறப்பாகவும் கற்றுக் கொடுத்து இன்றைக்கு அவர்களை நல்ல அந்தஸ்தில் உயர்த்தியிருக்கின்றோம். இப்படியான ஆசிரியர்களை கைவிடாதீர்கள். எங்கள் 25 ஆண்டு கால பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கின்றோம். நாங்கள் இந்த சமூகத்திற்காக மிகப்பெரிய அளவில் இந்த மாணவர்கள் நலனுக்காக போராடி இருக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையெல்லாம் நாசமாக போய் உள்ளது. நாங்கள் வறுமையில் மிக சோர்வடைந்து கிடக்கின்றோம் அப்படின்னு சொல்லி 724 பேர் திரண்டு ஒரு வழக்கு போட்டால் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் அதிகாரிகள், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரின் கீழ் இயங்கும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பெருமக்கள் இவர்களுக்கு தகுதி தேர்வு அடிப்படையில் தான் பணி நிரந்தரம் செய்ய முடியும் என்று கூறுகின்றார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு மாற்றுத்திறன் மாணவர்களின் மேல் அவர்கள் கல்வியில் மீது எந்தவித அக்கறையும் இல்லை என்பதை தான் இது சுட்டிக்காட்டுகிறது. அருகாமையிலே இருக்கிற ஆந்திரா தேசத்திலே இதே ரஜினிஷ்குமார் ஆர்டரை பின்பற்றி உச்சநீதிமன்ற ஆர்டரின் அடிப்படையிலே அங்கே பணி செய்கிற ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தில் பணி செய்கிற அத்தனை பணியாளர்களையும் அப்படியே உள்ளீர்த்து கொள்ள முடிகின்ற அந்த மாநிலம் செய்ய முடிகிறது என்றால், தமிழ்நாடு பெரிய மதில் சுவர் கட்டி அதை தடுக்கிறது என்றால் ஏன்? யோசித்து பார்க்கிறேன். எதுனாலும் நீங்கள் விவாதிக்க நான் தயார். இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பள்ளிகளுக்கும் சென்று பார்வையிட்டிருக்கின்றார் என்றால் 1,33,000 குழந்தைகள் படிக்கிறதும் அவர் காதுகளுக்கு எட்டியிருக்கத்தான் செய்யும். அங்கே பணி செய்கிற பயிற்றுனர்கள் அவரை நாடி நிச்சயமாக மனு கொடுத்திருப்பார்கள். அப்புறம் ஏன் அங்கே பணி நிரந்தரம் நடத்தப்படலை? பணி நிரந்தரம் செய்யணுங்கிற அந்த கோரிக்கையே எழலையா? அப்போ மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்வியை தேவையில்லையா அவங்களுக்கு? அவங்க இந்த நாட்டோட குடிமக்களாக இந்த அரசு நடத்துதா? அவங்களுக்கு பராமரிப்பு உதவித்தொகை கொடுத்தா போதும்னு நினைக்குதா? அவங்களுக்கு வீல் சேரு, உதவி உபகரணம், மோட்டார் பைக்கு, அவங்க இயக்கத்திற்கு தேவையான உதவிகள் செஞ்சால் போதும்னு நினைக்கிறதா?
அவங்க வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளித்தா போதும்னு நினைக்குதா? அந்த குழந்தை படிக்க வேணாமா? கல்வியில் தலை சிறந்து விளங்குகிற தமிழ்நாடு அரசு ஏன் மாற்றுத்திறன் மாணவர்களின் கல்வியில் இவ்வளவு பின்தங்கி இருக்கு? டிஎன் ரைட்ஸ்னு ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்களே, ஏன் அதை பள்ளிக்கல்வித்துறைக்குள்ள உட்செலுத்தலை? அப்படியானால் தொண்டு நிறுவனங்கள் கொள்ளையடிக்க முடியாது. அதானே வெளிப்படுது. அனைவருக்கும் கல்வி இயக்கத்தில் நாடு முழுவதும் அன்றைக்கு இருக்கிற வாஜ்பாய் அரசு 2002 முதல்ல அன்றைக்கு கல்வியாளர்களே கிடையாது, சிறப்பு கல்வியாளர்களே கிடையாது. அதற்காக இந்த மாணவர்களை விட்டுவிட முடியாது என்று நினைத்த அந்த மகா மனிதன் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தை கொண்டு வந்து அனைத்து மாணவர்களின் நலனையும் அக்கறை செலுத்தி மாற்றுத்திறன் மாணவர்களும் விடுபடக்கூடாது, அந்த கல்வியாளர்களை தேடி பிடிக்க வேண்டும், அங்கே படிக்க வேண்டும், அந்த ஆசிரியர்கள் படிக்க வேண்டும் என்று உருவாக்கி 2002 தொண்டு நிறுவனம், அன்னைக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க இதை சிறப்பாக செஞ்சாங்கன்னு அந்த தொண்டு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்தாங்களே, அந்த தொண்டு நிறுவனங்கள் பின்னால் 2012 மிகப்பெரிய பல்வேறு மோசடிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை கட்டடிக்கின்றார்கள், மாணவர்கள் நலனுக்கு செல்லுகின்ற பணம் கட்டடிக்கப்படுகிறது என்று தடை செய்யப்பட்டது. அதே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு உரிமைகள் என்ற இயக்கத்தின் வழியாக அந்த தொண்டு நிறுவனத்திற்கு தாரை வாத்திருக்கின்றார் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற தொண்டு நிறுவனங்கள் கட்டடிக்க மாட்டார்களா? இது அந்த அரசுக்கு தெரிஞ்சிருக்காதா? என்ன நடக்கின்றது தமிழ்நாட்டில்? யோசித்து பாருங்கள். இப்படியான சூழலில்தான் சிறப்பு பயிற்றுனர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் மாளிகையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்ன பொழுது அவர்கள் உறவுகள் மட்டும் கலங்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கரைந்தது. ஏனெனில் எங்கள் நம்பிக்கை அவராக இருந்தார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நம்பிக்கை அவராக இருந்தார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் விடியல் கிடைக்கும் என்று நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு 4.5 ஆண்டுகள் கழிந்து விட்டது. செய்வார்கள் என்று பல போராட்டங்கள் செய்தோம், எத்தனையோ முறை, பல 100 முறை மனு கொடுத்தோம், எவர் காதுகளுக்கும் எட்டவில்லை. அப்படியானால் பழைய ஆட்சியாளர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் என்ன இந்த நாட்டில் மறுமலர்ச்சி செய்தீர்கள்? தமிழ்நாட்டிற்கு நீங்கள் என்ன செய்ய உங்களால் முடிந்தது? அப்படியானால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டியதில்லையே. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நீங்கள் பேசிய அத்தனை பேச்சுக்களும் இன்றைக்கு உரையாடலாக சமூக ஊடகங்கள் வெளிவருகிறது என்றால் நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள்? வெறும் 1800 பேர் கொண்ட எங்கள் சிறப்பு பயிற்றுனர்களை கூட இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு உங்களால் கொண்டு செல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் தமிழ்நாட்டின் உங்கள் ஆட்சி எத்தகையது? கேள்வி எழுப்ப வேண்டாமா? அதுதான் இந்த குரல். யோசித்து பாருங்கள். சமூக அக்கறையோடு நான் பேசுகிற சிந்திக்கிற ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க. என் பணி நிரந்தரம் இருக்கட்டும் ஒரு பக்கம், நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, மாற்றுத்திறன் மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கிற மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்வியை ஒழுங்குபடுத்த வேண்டாமா? ஏன் அதை நெறிமுறைப்படுத்துறதுல உங்களுக்கு இவ்வளவு சிக்கல்? ஏன் இந்த அதிகாரிகள் இத்தனை வெறுப்பை உமிழ்கிறார்கள்? அந்த குழந்தைகளுக்கு கலை திருவிழாவில் பங்கேற்று விட்டால் மட்டும் போதுமா? அந்த குழந்தைகளுக்கு 450 ரூபா பணம் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா? அந்த குழந்தைகளுக்கு முழுமையான கல்வி வேண்டாமா ஐயா? ஏன் அந்த கல்வி கொடுக்கறதுல தமிழ்நாட்டின் அதிகாரிகள் இவ்வளவு தடை, வன்மம், எரிச்சல் உமிழப்படுகிறது ஐயா? ஆகவே என் அருமை தமிழ் சொந்தங்களே, 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சிக்கு நிறைவுற்று இருக்கின்றார்கள். உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் புதவன் திட்டம், பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை,
கல்வி உதவித்தொகை இப்படியான வெற்றி விளம்பர செய்து வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள். இது போன்ற ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கண்ணோக்கி பார்க்கவில்லை என்றால் எந்த ஆட்சியாளரும் தமிழ்நாட்டில் கோலோச்ச முடியாது. மாண்புமிகு டாக்டர் ஐயா கலைஞர் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா என்பதை யோசித்து பார்க்கின்றோம். எத்தகைய பரிவோடு இந்த மாற்றுத்திறனாளர்களை அவரை கையாண்டார். இந்த மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு எத்தனை பரிவோடு திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தினார். உணர்வுபூர்வமாக நடந்தது. இன்றைக்கு உங்களால் முடிந்ததா? யோசித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். ஆகவே என் அருமை சிறப்பு பயிற்றுனர்களுக்கு இதுதான் நிலை. நாட்டிலே பணி நிரந்தரம் சிறப்பு பயிற்றுனர்களை கட்டாயம் படுத்தப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்த பொழுதும் தமிழ்நாடு அரசு அதை தட்டி கழிக்கிறது, அதை தடுத்து நிறுத்துகிறது. தமிழ்நாட்டின் அதிகாரிகள் எந்த சூழ்நிலையும் இந்த சிறப்பு பயிற்றுனர்களை பணி நிரந்தரப்படுத்தக்கூடாது என்பதை உறுதியாக நிற்கின்றார்கள். அவர்களை எல்லாம் அந்த கருத்துகள் அத்தனையும் தவிடுபொடியாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு சிறப்பு பயிற்றுனரும் நீங்கள் ஒன்று கூட வேண்டும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று டிபிஐயிலே மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும். அந்த போராட்டத்திலே உணர்வுபூர்வமாக உங்களுக்கு 1008 சிக்கல்கள் இருக்கலாம். உங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களை பராமரிக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். அத்தனையும் தவிர்த்துவிட்டு தள்ளி வைத்துவிட்டு இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டால்தான் தமிழ்நாடு அரசின் காதுகளுக்கு எட்டும். நாம் அனைவரும் பணி நிரந்தரப்படுத்தப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் எந்தவித வேறுபாடுகளும் தேவையில்லை. சங்க தலைவர் அதெல்லாம் அப்புறம். சிறப்பு பயிற்றுனராக நீங்கள் ஒன்று கூடுங்கள். உண்மையிலேயே நீங்கள் இந்த நாட்டில் சிறப்பு பயிற்றுனராக வேறு உண்ட வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி டிபிஐயில் நடக்கும் முற்றுகை போராட்டத்திற்கு அனைவரும் வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.